ஸோ இந்த ஆண்டு வந்து எம்பிபிஎஸ் சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அதற்கான அப்டேட்டை வந்து நேற்று என்எம்சியுடைய அஃபிஷியல் வெப்சைட்ல ஒரு பப்ளிக் நோட்டீஸ் மூலயமா வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்றது பார்ப்போம். ஸோ நீங்க பார்க்குறது நீட் யூஜி தமிழ். நான் உங்கள் கார்த்திக். நேற்று டேட் படி அஃபிஷியல் வெப்சைட் என்எம்சிலே போய் பார்த்தீங்கன்னா நேஷனல் மெடிக்கல் கமிஷன் அண்ட் மெடிக்கல் அசஸ்மெண்ட் ரேட்டிங் போர்டு, ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் கம்யூனிகேஷன் ஆகி ஒரு பப்ளிக் நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன அப்படின்னா, இந்த வருஷம் வந்து நியூ மெடிக்கல் காலேஜஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு நமக்கு 2024 to 25 இந்த கம்மிங் இயருக்கு வந்து 113 அப்ளிகேஷன் வந்து இதுவரையும் போட்டிருக்காங்க. இதுல தமிழ்நாட்டில் 5 கல்லூரிகள் வந்து போட்டிருக்காங்க. ஸோ அப்படின்றத நமக்கு இந்த வருஷம் இது மூலயமா சப்போஸ் இந்த 113 காலேஜஸ் வந்து இவங்க ஃபைனல் பண்ணி கவுன்சிலிங் வந்துச்சுன்னா ஒரு 10,000+ சீட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இதனால வந்து நிறைய பேருக்கு வந்து எம்பிபிஎஸ் சீட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், இதுல தமிழ்நாட்டில் எந்த கல்லூரின்றதை நான் சொல்றேன். ஸோ அப்படியே பாருங்க. ஸோ தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் வந்து ஒரு 5 கல்லூரிகளுக்கு அப்ரூவல் கேட்டிருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டில் பாருங்க, விழுப்புரத்துல சக்சஸ் மெடிக்கல் கல்லூரி விழுப்புரம் திண்டிவனம் தாலுக்கில் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கலசலிங்கம் மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் கிருஷ்ணன் கோயில், அதாவது மதுரை சரௌண்டிங்ல இருக்கக்கூடிய விருதுநகர் டிஸ்ட்ரிக்டை சுற்றி கிருஷ்ணன் கோயில்ன்றது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அன்னை மெடிக்கல் காலேஜ் வந்து ஸ்ரீபெரும்புத்தூர் தாலுக்கா காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல வருது. மொத்தம் 3 கல்லூரி. அதே மாதிரி இன்னும் 2 கல்லூரி வருது. ஸோ அதையும் நான் சொல்றேன் அது எந்தெந்த இடத்துலன்னு. ஸோ ஜேஆர் அப்படின்னு சொல்லிட்டு ஜேஆர் மெடிக்கல் காலேஜ்னு சொல்லிட்டு வருது சென்னையில், அவனம்பட்டுன்னு சொல்லிட்டு அந்த ஏரியாவில். அதுக்கப்புறம் வந்து கன்னியாகுமரியில் ஒரு கல்லூரி வருது, கன்னியாகுமரி இது மெடிக்கல் மிஷன் ரிசர்ச் சென்டர் கன்னியாகுமரி. மொத்தம் வந்து 5 கல்லூரி வந்து இந்த வருஷம் வந்து தமிழ்நாட்டில் வந்து நமக்கு நியூவா வந்து அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க. டோட்டலா இந்தியா முழுக்க 113 அப்ளிகேஷன் என்எம்சிக்கு வந்திருக்கு. இதை வந்து எம்ஏஆர்பி மெடிக்கல் அசஸ்மெண்ட் ரேட்டிங் போர்டு வந்து அவங்க ஃபைனல் டெசிஷன் எடுத்ததுக்கு அப்புறம் ஸோ நமக்கு வந்து கவுன்சிலிங் வந்து அவங்க வரும். ஸோ இந்த 113 கல்லூரிகள் வந்துச்சுன்னா ஆல் இந்தியா கோட்டாவோட சீட் இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி ஸ்டேட்ல தமிழ்நாட்டில் 5 சீட்ஸ், அதாவது 5 மெடிக்கல் காலேஜஸ் வந்துச்சுன்னா கொஞ்சம் சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த வீடியோ பத்தின கருத்தை கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இது அஃபிஷியலா வந்ததுதான். நிறைய பேர் வீடியோஸ் போறனால இது வந்து ஃபேக்ன்ற மாதிரி வந்து கேட்பாங்க கமெண்ட் செக்ஷன்ல. இதை நீங்களே போய் என்எம்சில செக் பண்ணி பாருங்க. ஸோ 6th ஜூலைல வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.